ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோமனி. இன்றைக்கி தமிழ்நாட்டையே பெருமைப்படுத்திட்டு இருக்கிற ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நவதீப் சைனிக்கு பதிலாக உள்ளே வந்து 2 விக்கெட் எடுத்து 10 ஓவர் போட்டு வெறும் 70 ரன்னையே கொடுத்த நம்ம ஊர் நடராஜனை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். தங்கராசி நடராஜன் ஒரு தாழ்மையான ஏழ்மையான குடும்பத்தில் தான் இவர் சேலத்தில் பிறந்திருக்காரு. சேலத்துலேருந்து 36 கிலோமீட்டர் தாண்டா சின்னப்பம்பட்டிங்கிற ஒரு ஊருங்க. அங்கே தான் இவர் பிறந்திருக்காரு. இவருக்கு மொத்தம் 3 சிஸ்டர், ஒரு தம்பி. இவர் தான் எழுதுறான். அவங்க அப்பா நெசவு தொழில், அவங்க அம்மா ரோட்டில் சிக்கன் ஷாப் வச்சுருக்காங்களாம். சாதாரண மாதிரி இவரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காராம். சாதாரணமாக நோட் புக்ஸ் வாங்குறதுக்கே அவரால் முடியாத கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ஏழ்மையான குடும்பத்தில் வந்து நோட் புக்ஸ் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நடராஜன். அண்ணா ஜேபி ஜெயபிரகாஷ்ங்கிற சொல்கிற ஒரு அண்ணா தான் இவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காராம். ஸோ அவர் சப்போர்ட்டில் தான் இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஜெர்சிலேயே பார்த்தீங்கன்னா ஜேபி நடராஜன் தான் போட்டிருப்பாரு. அவர் ஜெர்சிலே அவர் பேர் போடுற அளவுக்கு அந்த ஜேபிங்கிறவரே நடராஜனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கையில் டேட்டு கூட குத்திருக்காரு ஜேபின்னு. இவரோட கரியர் எப்போ தொடங்குச்சுன்னா 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாராம். அதாவது 5ஆவதுலேருந்தே டென்னிஸ் போர்டில் விளையாட ஆரம்பிச்சு அப்புறம் 20வது ஏஜில் தான் அவரோட கிரிக்கெட் கரியரே ஸ்டார்ட் ஆச்சான். அப்போ வந்து ஹில் சிட்டி சேலத்தில் பிறந்தனால இவர் என்னவோ எல்லா பேட்ஸ்மேனையும் சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. 2011 அண்ணாவோட ஃப்ரெண்டு மூலமாக தான் அவருக்கு சென்னையில் ஒரு சான்ஸ் கிடச்சிதான். அதில் 4th டிவிஷனில் ஆடி இருக்காரு நம்ம நடராஜன். அதுக்கப்புறம் கிரிக்கெட்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஷூஸ் வாங்கணும், நிறைய க்ளோத்ஸ் வாங்கணும், ஜெர்சி, ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்க வேண்டி வரும். ஸோ அதுக்கு எல்லாமே காசு கூட இல்லாத நிலைமை தான் நடராஜன் வீட்லேயும் இருந்திருக்கு. ஸோ அப்பப்போ ஒரு சின்ன சின்ன டோர்னமெண்ட்டெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த டோர்னமெண்ட்டு கூட சின்ன சின்ன ஊருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஈஸியாக போகிற மாதிரியான டோர்னமெண்ட் எல்லாம் அதை வச்சு தான் எல்லாமே இவர் வாங்கியிருக்காரு. ஷூஸ், க்ளோத்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஏமே வந்து ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாட்டுக்காக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எய்ம் வச்சுருந்தாராம். ஸோ எல்லாருமே யூஸ்வலாக Under 19, Under 13, Under 20 அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் அதுக்கப்புறம் தான் ரஞ்சி ட்ராஃபி செலக்ட் ஆவாங்க. ஸோ நம்ம நடராஜன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ரஞ்சி ட்ராஃபியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காராம். எப்போது 2014. அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் மட்டுமே விளையாண்டுருந்தார் நடராஜன். அதுக்கப்புறம் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது SRH சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டீம் வந்து ஆப்ஷனில் எடுத்தாங்க. 2 வருஷமே சப்ஸ்டியூட்டாகவே இருந்திருக்காரு. எந்த சான்ஸும் கிடைக்கல. ஸோ கோச்சஸ் வந்து லக்ஷ்மன் சார், முரளி சார் எல்லாருமே வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து முதல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து இவருக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சது போன சீசன். இந்த நடப்பு சீசன் எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி போட்டார். ஏபிடி வில்லர்ஸ் MS தோனி மிகப்பெரிய விக்கெட் எல்லாமே சரிச்சிருக்காரு நம்ம நடராஜன். அவரோட மிகப்பெரிய சீக்ரெட் அப்படின்னு அவர் சொல்றது வந்து டென்னிஸ் பால் விளையாடுறது அவரோட மிகப்பெரிய சீக்ரெட் தான். அதுவும் இல்லாமல் எந்த ஸ்டெம்போ இல்லை ஷூஸோ வச்சு அவர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாரா. நேரடியாகவே ஒரு பிளேயரை முன்னிறுத்தி தான் அவருக்கு பால்ஸ் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே கிரிக்கெட் தெரியாதான். அது இவர் எவ்வளோ பெரிய பவுலராக இருந்திருக்காரு பாருங்களேன். அப்புறம் அந்த ஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஜேபி நட்டு ஏன் அப்படின்னு அவர் ஜெர்சியில் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அகாடமி வைக்கணும், எல்லாம் அவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வர ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே இந்த மாதிரி இந்தியன் டீமில் செலக்ட் ஆகணும், நம்ம ஊர்லேருந்து எல்லாருமே போகணும் அப்படிங்கிறது அவரோட மிகப்பெரிய ஏமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அகாடமி வச்சு ஓரளவுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து இந்தியன் டீமுக்கு அவங்க டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அவர் அண்ணனுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்திருக்குதான். இந்த மாதிரி எல்லார் லைஃப்லையுமே நடக்கிற மாதிரி இவருக்கும் நடந்திருக்குங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய சான்ஸ் இல்லாமல் நிறைய சப்ஸ்டியூட்டாக உட்கார வேண்டிய நிலைமை, அப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸு, முதல் டெபியூட்லேயே சஸ்பெக்ட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரும் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த சான்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. இனிமேல் இவர் இந்தியன் டீமில் விளையாண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறையவே பெருமை சேர்ப்பார் நம்பிக்கை. இப்போ எல்லோரோட லைஃப்மே ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அந்த வெற்றிக்கான நேரத்து வரைக்கும் நம்ம சரியாக காத்திருந்தால் போதும். அந்த வெற்றியோட டைமில் கரெக்டாக அதை யூஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. நடராஜன் மாதிரி நம்மளும் மிகப்பெரிய ஆளாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபோமனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா.